தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்தக் கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீயருளும் தொழில்களன்றோ. ஒளிவளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாயே. அன்புக்குரிய பாரதி அன்பர்களே, குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே 237வது நிகழ்வாக இந்த மாலையிலே ஜூம் அரங்கிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நிகழ்வை யூடியூப் போன்ற இணையதளங்களிலே பார்ப்பவரும் பின்னாலே பதிவிலே பார்க்க இருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை உறுத்தாக்கி இன்றைய நிகழ்ச்சிகளே நாம் போகலாம். இந்த வெள்ளை தாமரை பாட்டு பார்த்துட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிந்த பாட்டு. சில நேரம் என்ன இருக்குன்னா, தமிழிலே ஒரு பழமொழி உண்டு, விளக்கு கீழே தான் இருள் இருக்கும், ரைட் டவுன், விளக்கு பிரகாசமா இருக்கும், அது கீழே. அது மாதிரி பல நேரங்களில் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பாட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல தான் நமக்கு பாட்டு தெரியாது போயிடும், என்ன வருதுன்னு தெரியாது. அதை விளக்கி பார்க்க வேண்டும், அதுதான் முக்கியம். அதனால இந்த வகுப்புகள் அல்ல இந்த சொற்பொழிவு அல்லது இந்த நிகழ்ச்சி, இதில் எல்லாருமே பயனடைகிறோம். நான் திருப்பி திருப்பி சொல்றேன் அதை. ஏன்னா நீங்கள் எப்படி அதை கேட்கிறீர்களோ அது போல நானும் அதற்காக படித்து கொண்டிருக்கிறேன், தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதனால என்ன அப்படின்னா, போன முறை நான் சொன்ன அந்த பாடல் இருக்கிறதே, அந்த பாடல்ல சொன்ன பாடல்ல மறுபடி பார்க்கும்போது ஓஹோ இன்னும் 2 விஷயம் இருக்கு, சொல்லாத விட்டுட்டேனே அப்படின்னு ஞாபகம் வருது. ஏன்னா அதையும் சேர்த்து தான் சொல்லி ஆரம்பிக்கணும். அதையும் சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த பாடலை சுவைத்தல் என்பது, இந்த இந்த சுவைத்தல் எப்படின்னா, அதில் இப்போ சாதாரணமாக சுவைனா நமக்கு வாயில் ஏதாவது ஒன்று ஸ்வீட்டை போட்டு சாப்பிட்ற மாதிரி, அதை நம்ம இப்போ மருந்துனா அப்படி முழுங்கிடுவோம். சுவைத்தல் அப்படின்னா அது ஆரம்பரை அது டேஸ்ட்லாம் பார்த்து, அந்த மாதிரி ஒரு பாடலை படிப்பது வேறு, ஒரு பாடலை சுவைப்பது வேறு. அதை சுவைப்பதுன்னா அதுக்கு மெல்ல உள்ளுக்குள்ள போய் வித் சோ மச் ஆஃப் இன்ட்ராக்ஷன், அந்த பாடலோடு நாம் நிறைய நேரம், இப்போ எப்படி நமக்கு பிடித்தவர்களோடு நம்ம நிறைய நேரம் செலவு பண்ணுறோமோ, அப்படி இருக்கும்போது நம்ம ரொம்ப பிடிச்சிருக்க ஒருத்தரை, அன்பானவர்கள், அப்படியே பேசிட்டு இருப்போம், எல்லாம் பழைய நண்பர்கள், இப்படி இணைந்து பேசும்போது என்ன ஆகும், சில நேரங்களில் பேசாதையும் உட்காந்துருப்பாங்க, அப்படியே உட்காந்துருப்பான். பேசிக்கொண்டும் இணைந்திருப்பார்கள், பேசாமலும் இணைந்திருப்பார்கள். வார்த்தைகளுக்கு இடையே உள்ள சாதாரண மௌனங்கள் இருக்கிறதே, அது மொழியினுடைய ஒரு போக்கு. இப்போ நான் பேசுற இந்த ஸ்பீட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் ரொம்ப மிக மெதுவாக பேசினால் அப்படின்னா நடுவில் கேப் அதிகம் வரும். இந்த கேப் விரிஞ்சு போய் போய் சில நேரம் மணிக்கணக்காக சில நண்பர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்திருப்பாங்க, பேசிக்கொள்ளவே மாட்டார்கள். வாழ்க்கையில் அதை பார்க்கிறோம். இதெல்லாம் இலக்கியம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இலக்கியத்தை நாம் எப்படி அனுபவிக்க வேண்டும், சுவைக்க வேண்டும் என்றால், இலக்கியத்தை படிப்பது வேறு, சுவைப்பது வேறு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காலத்துல இப்போ கதைகள் நாவல்கள் எடுத்துக்கொண்டா, ஜெயகாந்தனுடைய பாரிஸுக்கு போ, ரொம்ப விறுவிறுன்னு படிச்சு சீக்கிரம் தூக்கி படிச்சு முடிச்ச தொடரா வரும்போது படிச்சு முடிச்ச நாவல். அதை பிறகு இன்னொரு முறை எடுத்து படிக்கும்போது அதுல இருக்கிற சுவைகள் வித்தியாசம் தெரியும். பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி, அது மாதிரி லாசாராவுடைய நாவல்கள், ஜானகிராமனுடைய நாவல்கள். அம்மா வந்தால் எல்லாரும் சொல்றாங்க படிச்சு முடிச்சு, அம்மா வந்தால் முடிச்சாச்சு அவ்வளோ. ஆனா அதை படித்து முடித்த பிறகு மறுபடியும் படிக்கும்போது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள், லாசாராவுடைய சிந்தாநதி, இது போன்ற நாவல்கள், கதைகள், இலக்கியங்கள் எங்க இருந்தாலும் அதை திரும்ப திரும்ப படிக்கும்போது அதுல சுவை கொண்டே இருக்கிறது. அதைத்தான் நம்ம முயற்சி செய்து அதை மறுபடியும் பார்க்க வேண்டும். அதாவது எவ்வளவு நேரம் நமக்கு அதுல ஈடுபாடு இருக்குன்னு. அதனால பாரதியில இருக்க எனக்கு கூட ஈடுபாடு, ஒவ்வொரு சொல்லிலும் நான் நிற்கிறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். எனக்கு இவர் நம்ம தென்காசி கணேசன் எழுதியிருந்தார் எனக்கு வாட்ஸ்அப்ல, சார் நீங்க
நீங்க குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பேராசிரியர் பாலசுப்ரமணிக்கம் பத்தி ஒரு புக்கை எடுத்து அதை படிச்ச பத்தி அவர் எழுதிய கட்டுரையில சொன்னார். ஸோ நான் அடிக்கடி குறிப்பிடக்கூடிய பேராசிரியர் நாகநந்தி அவருடைய ஆசிரியர் வசுபமாணிக்கம் துணைவேந்தராக இருந்தார். மதுரையில் துணைவேந்தராக இருந்தார். அவர் எப்படி ரசிக்கிறதுங்கிறது ஒரு இடத்துல சொல்லுவார். இதெல்லாம் நம்ம வந்து பழைய பழைய புக்கில் தான் இருக்கு. இதெல்லாம் யாராவது இது மாதிரி எடுத்து சொல்லும்போது கேட்டால் அவங்களுக்கு ரொம்ப ருச்சியா இருக்கும். அவர் சொல்லுவார், எல்லாருக்கும் தெரிஞ்ச நான் வந்து முதல்ல இந்த மந்திர சொற்கள் சீரீஸ்ல முதல்ல நான் பேச ஆரம்பிச்சு பாஞ்சாலி சபதம். அதாவது பாஞ்சாலி சபதத்துல ஒரு இடம் வரும், துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான். இவ்வளவுதான். அது பெரிய பாட்டு, பாஞ்சாலி சபதம் உங்களுக்கு தெரியும், போயிட்டே இருக்கும். அதுல இந்த இடத்தை எடுத்து பேராசிரியர் சொல்லுவார், துச்சாதனன் எழுந்தான். அப்ப எழுந்தே துச்சாதனன் எழுந்தே அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான். இது போற போக்கில் படிச்சுன்னு போனோம், நிறுத்தி பார்க்கணும். அவர் வந்து பாரதி வந்து இந்த சிந்து நடையில சிந்து பாட்டுல வரும்போது நொண்டி சிந்தும் பேரு, தனி ஒரு ஒற்றை இது வரும். துச்சாதனன் எழுந்தே ஒரு டேஷ் அன்னை, அது கீழே துயிலினை மன்றிடை உரிதலுற்றான், இப்படி வரும். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தனிச்சொல். ஒரு கையில கொம்பெடுத்து ஊன்றி செல்லக்கூடிய ஒரு கால் ஊனமாக இருக்கக்கூடியவன் போல அது நொண்டி நொண்டி நடக்கக்கூடிய யாப்பில் இருக்கிறதுனால நொண்டி சிந்துன்னு பேர் அதுக்கு. அந்த ஒற்றை சொல் கொம்பு தானே, அந்த கொம்பு சாதாரண சொல், வந்தான் நின்றான் ஒரு ஒற்றை சொல்ல போட, அதுல ஒரு அழகு வச்சிருப்பாரு அப்படின்னு அவர் சொல்லுவார். அன்னைன்னு இருக்காரு. ஏன் அந்த அன்னைக்கு சிறப்பு அப்படின்னா, ஒரு பெண்ணுடைய சேலையை உரிகின்றான் என்று சொன்னாலே கோபம் வரும். ஆனால் அன்னையின் சேலையை உரிகின்றான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய கொடுமை. அப்படி சினம் மூண்டு வராத, அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான் அவர் சொல்லுவார். இதுக்கப்புறம் அடுத்தது, இந்த மன்றிடை உறுதியிலுற்றோம்னா இந்த மன்று எவ்வளவு கேவலமா இருக்கணும், கயமை பொறிந்த மன்று. இந்த கூட்டம் இருக்கிறதே, இதை பார்த்து கொண்டு இருக்கிறதே, அது எவ்வளவு கயமை பொறிந்தியது என்று அடுத்து சொல்ல வருவார். துயிலினை மன்றிடை உரிதலுற்றான்னு சொல்லும் போது இந்த ரெண்டும் சேர்ந்து மூன்றாவதாக ஒரு ஒரு மிகப்பெரிய காட்சியை கண்டு அந்த சினத்தை வளர்க்கிறது. இப்படி இதுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு பொருள் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பார். நான் வெகுவா ரசிப்பதுண்டு. காரணம், இதுல இந்த பயிற்சியில் என்ன ஆறுது, அந்த கவிஞனுடைய எண்ண கிடக்கை நமக்கு தெரிகிறது. என்னெல்லாம் கிடக்குன்னு தெரியுது, எண்ண கிடக்கையும் தெரிகிறது. ஆகவே அது பார்க்கும்போது அதுதான் இது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் எனக்கு ஆதாரமாக இருந்தது இப்படிப்பட்ட கட்டுரைகள், இப்படிப்பட்ட பேராசிரியர்களின் வழிநடத்துதல்கள். அதுதான் இப்போ போன முறை நான் சொன்ன போது அதுல வந்து பாரதி என்ன சொல்றான், முதல் பொருளையே வந்து என்ன சொல்றான், உள்ளதாம் பொருள் தேடி உணர்ந்தேங்கிறான். அதுக்கப்புறம் ஓதும் வேதத்தின் உள் நின்றுவாள் கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் கருணை வாசகத்துக்கு உட்பொருள் ஆவாள். இப்ப ரெண்டாவது போன முறை பார்த்தோமே அந்த பாட்டுல என்ன இருக்குன்னா, அதுல பாட்டில் இருப்பாள் பேசும் மழலில் இருக்கால் சொல்லும்போது இல்ல பொருள் பத்தியும் அவன் அங்கே குறிப்பிடுகிறான் என்று நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இதுல வந்து இதை எங்கிருந்து நாம தொட வேண்டும் என்று சொன்னால், பாரதி சரஸ்வதி பஞ்சகத்திலே எழுதுகிறான். நான் ஏற்கனவே சொன்னேன், பாரதி சரஸ்வதியை பற்றி நிறைய எழுதியிருக்கிறான், பல பாடல்கள் எழுதியிருக்கிறான். நான் என்ன பண்ணணும், படிக்கும்போது இந்த பாடல்களை எல்லாம் ஒன்றாக வைத்துக் கொண்டு பார்க்க வேண்டும். ஒரு பாடலில் இருக்கக்கூடிய செய்திக்கு பொருள் இன்னொரு இடத்துல இருந்து எடுக்க வேண்டும். அதுல வந்து பாரதி சொல்வான், பண்ணும் பரதமும், பண்ணுனா பண்ணப்பட்ட இசை, பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பனுவலும் நூல்கள். தீஞ்சொல் அருமையான தேனினும் இனிய சொற்களை கொண்டு எழுதப்பட்ட பனுவல் நூல்களும் யான் எண்ணும் பொழுது எளித எய்த நல்காய். அதை பற்றி நான் நினைக்கும் போது எளிதாக அதனுடைய பொருள் எனக்கு புரிவதற்கு நல்காய் என்று பாரதி கேட்கிறான். இதே பாடலை அவன் எங்கிருந்து எடுத்தான் என்று பார்த்தால், இதே எண்ணத்தை குமரகுருபரர், அதுக்கு முன்னாடி இருந்தவர் குமரகுருபரர், தருமை ஆதீனத்தில் இருந்தார். பின்னாலே திருப்பனந்தாள் மடத்தை ஸ்தாபித்தார். அதன் பிறகு காசிக்கு சென்று அந்த அந்த காசியில அப்போ ஆண்டு கொண்டு இந்த சுல்தான் கிட்ட போய் இடம் கேட்டு, குமாரசுவாமி மடம் இன்னும் இருக்கு, போனா பார்க்கலாம், குமாரசுவாமி மடம். அப்படிப்பட்ட குமரகுருபரர் சகலகலாவலி மாலையில அவர் எழுதுகிறார், பாட்டும் பொருளும்
பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய். அப்ப பெரியவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள்? ஒரு பாட்டு இருக்கிறது. அந்த பாட்டுக்கு அது பாட்டு என்பது மொழியினாலே ஆக்கப்பட்டது. அதனுடைய பொருள் தெரிய வேண்டும். பொருளின் பயனும் என்று இன்னொரு ஒரு போட்டிருக்காரு. பொருள் சரி, பொருளுடைய பயன் என்று சொன்னால் இது அப்போ அந்த பொருள் எப்போ பயன் கொடுக்கிறது என்று சொன்னால், இப்போ வீட்டில் ஒரு கத்தி இருக்குது. சாதாரண ஒரு கத்தி இருக்குன்னா அது எப்போ பயன் கொடுக்கிறது? ஒரு பழத்தை ஒரு கனியை எடுத்து அறியும் போது அதனுடைய பயன் தெரிகிறது. அதுபோல ஒரு சொல்லினுடைய பொருளுக்கான பயன் எப்பொழுது விளைகிறது என்று சொன்னால், அந்த சொல் இன்னொரு பொருளை அறிந்து கொள்ள உதவுகிறது. எப்படி ஒரு அகல் விளக்கிலிருந்து இன்னொரு அகல் விளக்கு ஏற்றப்படுகிறதோ, அது போல ஒரு சொல் அதனுடைய பொருள், அந்த பொருள் இன்னொரு பொருளை விளக்கும் பயனாக விளங்குகிறது. அல்லது இன்னொரு பொய்யினை விளக்க நீங்கள் ஏற்கும் போது தேடுகிறீர்களே, அதனுடைய பயனாக விளங்குகிறது. இதுதான் அந்த 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 லீனியர் what you call as linear movement of this. அது எழுதுறார், பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூற்றும்படி நின் கடைக்கண் நல்காய். இதனுக்கு வருவதற்காக என் கடைக்கண் நல்காய். உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம். என்ன சொல்றாரு அதுல? தீட்டும் கலை தமிழ் தீம்பால். பாரதியும் பிச்சுக்கிறான். அந்த கலையும் சொல்கிறான், ஓவியம் சொல்கிறான். இது எல்லாத்திலுமே இருக்கக்கூடிய விளக்கங்கள் தெரிய வேண்டும் என்று சொன்னால், அந்த தமிழ் உணர்வும் தமிழனுடைய சொல்லும் பொருளும் பொருளால் பெறக்கூடிய பயனும் நான் எண்ணும் பொழுது வந்து சேரக்கூடியதை நீ கடைக்கண்ணாலே அருளாய். அது நீ மொழியாலே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு தேவையில்லைம்மா, நீ கண்ணால பார்த்தாலே போறோம். அப்ப எல்லாத்துக்கும் அடிப்படை என்பது இந்த மொழி. அதை திரும்ப திரும்ப சொல்கிறார். சரஸ்வதினா அதுதானே அக்ஷரம். அந்த அக்ஷரத்தில் இருக்கக்கூடிய அந்த அன்னை அல்லவா, அக்ஷர அன்னை அல்லவா. ஆகவே அந்த தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் என்று சொல்கிறார். எனவே அதை அதை குறிப்பிட்டு பார்க்கும்போது அந்த பாட்டுல 2வது பாட்டுல போன முறை பார்த்தபோது இன்னொரு விஷயம் சொல்றேன். அதுல 2 சொன்னேன். நான் 2 பறவை சொன்னேன். ஞாபகம் இருக்கா? ஒரு பறவை கிளி, இன்னொரு பறவை குயில். அதுக்கு நான் பேசும்போது சொன்னேன், ஒண்ணு சொன்னதே சொல்லும், சாதகம். இன்னொன்னு குயில் கற்பனை உலகிலே பறக்கும், அது சாதனை. இது சாதகம்னா அது சாதனை. அப்ப போற போக்குல நான் சொன்னேன். இதை சொல்லிட்டு இன்னொரு விஷயம் சொல்ல மறந்தது என்னன்னா, கவனமா கேளுங்கள். எல்லா இலக்கியமும் இந்த 2 தான். கிளி குயிலுடைய காம்பினேஷன் தான் எல்லா இலக்கியம். எப்படி சார் சொல்றீங்க? ஒண்ணு, நாம் நமக்கு தெரிந்ததை இலக்கியத்திலே எழுதுகிறோம், மொழியிலிருந்து ஆரம்பித்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிளி சொன்னதையே சொல்றோம். அன்பை பற்றி பேசினால் வள்ளுவன் தொடாதே நீ தொடங்குதாய் இல்லையே, அதைத்தான் சொல்றோம். ஆனால் அப்படி சொல்லும் போது நமது கற்பனையும் அங்க சேர்த்துக்கிறோம். ஆகவே ஒரு படைப்பாளி என்ன செய்கிறான்? அவனுக்குள்ளே ஒரு கிளியும் இருக்கிறது, ஒரு குயிலும் இருக்கிறது. இதை தாண்டி வேற என்ன இருக்கு சொல்லுங்க? அது யோசித்து பார்த்தால் அதுக்கு புலனாகும். அது நான் நேற்று போன முறை சொல்ல மறந்தேன். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ ஒரு பாட்டு இருக்கிறது. ஒரு இவரது பெரியாழ்வார், மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி மா மா மாணிக்கம், அதான் பாட்டு. மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறுதொட்டில் பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான், பேணி உனக்கு பிரமன் விடுதந்தான் மாணிக்குரலனே தாலேலோ மையம் அளந்தாய் தாலேலோ. அருமையான பாட்டு. அதாவது வைணவ சம்பிரதாயத்துல இந்த பாட்டு ரொம்ப அருமையாமா. மாணிக்கம் கட்டி வைரம் இடைகட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில். இது யாருக்கு கொடுத்தாலும் குழந்தை, கண்ண குழந்தை தொட்டிலே கிடக்கிறது. அந்த தொட்டில் எப்படி இருக்கிறது? வண்ண சிறுதொட்டில். அது எப்படி வண்ணம் சேர்ந்ததுன்னா, மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறுதொட்டில். அப்ப பொன்னால செய்த தொட்டில்னா வெறும் தங்க கலர்ல மட்டும் இல்ல,
அதுல மாணிக்கம் அதெல்லாம் கட்டி இருக்கிறதுனாலே அதுல வந்து சேப்பு பச்சை எல்லாமே சேர்த்து நவரத்னங்கள் பதித்தனாலே வண்ண சிறுதொட்டில் வேணி உனக்கு பிறவன் விடுதந்தான் அப்படின்னு எழுதுறாரு அவர். இதுதான் நடந்திருக்கு. ஆனா இதுக்கு வியாக்கியானம் என்ன சொல்கிறார்கள்? பெருமாள் தனது உந்தி தாமரையிலே பிரமனை சுமந்திருக்கிறான். அப்படி தன்னை உந்தி தாமரையிலே அந்த தொட்டிலே சுமந்த பிரமனுக்கு, அந்த பெருமாளுக்கு பிரமன் ஏதாவது கைங்கரிய திருப்பி கைமாறு நன்றி கடன் செய்ய அவன் முற்படுகிறான். தனக்கு ஒரு ஒன்று ஏதாவது ஒன்று ஒருத்தர் கொடுத்தா திருப்பி அவருக்கு கொடுக்கணும் இல்லையா? அவர் வீட்டுக்கு போய் பண்ணா அடுத்து பண்ற மாதிரி ஒரு நன்றி கடனாக செய்ய வேண்டும் நினைக்கிறான் யாரு? பிரம்மன். ஆனால் வையமளந்தாய் தாலேலோங்க, வையத்தை அளந்து இருக்கக்கூடிய விசுருவனாக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பண்ண முடியும்? அவன் காத்துனே இருந்தானா நன்றி கடன் கழிப்பதற்காக. அவர் குழந்தையா வர்றார். ஓ இதாண்டா நல்ல நேரம் என்று சொல்லி அந்த குழந்தையா இருக்கக்கூடியவனுக்கு ஒரு சின்ன தொட்டில், வண்ண சிறு தொட்டில், அவரை பெருசு பண்ண முடியாது, வண்ண சிறு தொட்டில் கொண்டு கொடுத்தானா தன்னுடைய நன்றி கடனை காட்டினான்கிறான். அப்ப இப்படி ஒரு தொட்டில் கொடுத்தது என்பது உண்மையாக இருந்தாலும் அதற்கான செய்தியை சொல்லும் போது, விளக்கத்தை சொல்லும் போது அந்த கற்பனை வித்தியாசமாக மாறுகிறது. இதுதான் இலக்கியம் பூரா. இதுதான் நீங்க எங்க வேணா பார்க்கலாம் இலக்கியத்துல. நீங்க வந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பாடல்ல இதுல இருந்து என்ன முன்னம் அவன நாமம் கேட்டால் சைவத்துல பார்த்தாலும் சரி, வைஷ்ணவத்துல பார்த்தாலும் சரி, தாயுமானவரை பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் வந்து இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் அதுக்கு எங்கெல்லாம் உவமை கொடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அது படைப்பாளியுடைய கற்பனையாக இருக்கிறது. படைப்பாளி குயிலாக மாறக்கூடிய நேரம். உள்ளதை சொல்லும் போது படைப்பாளி கிளியாக இருக்கிறான். ஆகவே இந்த ரெண்டுத்துலதான் இருக்கிறது என்பதை பாரதி கண்டுபிடித்தான். அவன் என்ன செய்கிறான்? அதுல சொல்றான், மாதர் தீங்குரல் பாட்டில் இருப்பாள்னவன் மக்கள் பேசும் மழலையில உள்ளான்னு சொன்னவன் கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். இந்த நாக்கு சுழன்று பேசும்பொழுது கிளி போல சொன்னதையே சொல்லுகிறது, குயிலை போல அது கற்பனையிலே ஊதுகிறது சொல்கிறான். இதை விட அருமையா வந்து அதை வந்து ஒரு ஓமையா சொல்ல முடியாது. ஆகவே இந்த ரெண்டு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்ல, இந்த இலக்கியத்துல அதிகாரத்தை இலக்கணப்படி பார்த்தான்னா உங்களுக்கு யாப்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது இந்த அணி என்று சொல்வார்கள். அணி இலக்கியத்தை நிறைய அணிகள் இருக்கின்ற, ஓமை அணியிலிருந்து ஆரம்பிச்சு பல அணி. இந்த அணிகள் எல்லாம் இருக்கிறது அப்படின்னா there is something which is core body like our body. இன்னொன்று வந்து வெளியிலிருந்து கொண்டு வரக்கூடிய அணி. அப்ப வெளியிலிருந்து கொண்டு வருது அப்படின்னு சொன்னா அதுக்கு பலவிதமான கிரியேட்டிவிட்டி வேணும். அப்ப கற்பனை என்பதை நம்ம ஆங்கிலத்தில் சொல்லணும்னா கிரியேட்டிவ். அப்படி கிரியேட்டிவ் வரும்பொழுதுதான் ஒன்று பலவாக நிற்கிறது. அதை புரிந்து கொள்ளும் போது அந்த பலவும் ஒன்றாக மாறுகிறது. இட்ஸ் போத் சென்ட்ரிஃபியூகல் அண்ட் சென்ட்ரிபீட்டல். இதுல சயின்ஸ் படி சொன்னா இங்கிருந்து சென்ட்ரல்ல இருந்து வெளியில போறது, வெளியில இருந்து சென்டருக்கு வருது. அப்ப இந்த கற்பனையினுடைய உதயம் என்ன? இந்த உள்ளதை சொல்லக்கூடியதுக்கான உதயம் என்ன? எல்லாம் உள்ளதா இருக்கு. அப்போ இது எல்லாமே கற்பனையிலே விரிகிறதே, அந்த வித்தியாசத்தை சொல்றான். அது வந்து இந்த கிளியாகவும் குயிலாகவும் பாடுகிறான். நான் போன முறை சொன்னது என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்கெல்லாம் நீதி வருகிறதோ திரும்ப திரும்ப சொல்ல கிளிக்கணின்னு சொன்னாங்க பாட்டிலேயே. நெஞ்சில் உரமமின்றி அந்த பாட்டு கூட சொன்னேன். அதனால இந்த விளக்கத்தை சொல்லுகிறேன். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய பாடலுடைய அடிகளை, அந்த வரிகளை நம்ம வந்து ஸ்கிரீன்ல பார்க்கலாம். வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு, வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் ஆவாள். வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர் வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர் மிஞ்ச நற்பொருள் வாணிகஞ் செய்வோர் வீர மன்னர் பின் வேதியர் யாரும் தஞ்சமென்று வணங்கிடும் தெய்வம் தரணி மீது அறிவாகிய தெய்வம். இத சீர்பிரித்து பார்க்கலாம். வஞ்சம் அற்ற தொழில் புரிந்து வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு, புரிந்து உண்டு, தொழில் புரிவதனாலே வாழ்க்கையிலே வளம் பெற்று உண்டு. வஞ்சமற்ற தொழில் புரிந்து உண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் ஆவாள். வெஞ்சமர்க்கு போர், வெஞ்சமர் வெம்மையான கொடுமையான போர்,
அதுக்கு உயிராகிய கொல்லர். கொல்லர்னா நீங்க வந்து இங்கிலீஷ்ல இருக்க மாதிரி கில்லர் மாதிரி கொல்லர், கில்லர் மாதிரி கொல்லர்னு வச்சக்கூடாது. கொல்லருங்கிறது ஒரு தொழில் இல்லையா? கொல்லர் சொல்றோம் இல்லையா? கொல்லர், தச்சர். வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர், வித்தை ஓர்ந்திடு சிற்பியர். ஓர்ந்திடுன்னா தேர்ந்திடுன்னு அர்த்தம். செலக்ட், தேர்ந்தெடு, அதை எடுத்து அந்த வித்தையில தேர்ந்தெடுத்த எக்ஸ்பர்டைஸ். வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர், மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர். இந்த வாணிகம் செய்வோர் ஒரு இடத்துல வந்து இவர் எழுதுவார், சிவமாணிக்கனார் வந்து கட்டுரையில் எழுதுவார், பாரதிக்கு வந்து எப்படிப்பட்ட இலக்கிய புலமை. அதாவது தமிழ்ல வந்து இலக்கண விதிப்படி தொடர்நிலையிலே தொடர்நிலையிலே எழுத வேண்டும், உரைநடை. அதுவும் குறிப்பா கவிதை எழுதும்போது தொடர்நிலையிலே தமிழ் வரிகளை எழுத வேண்டும் அப்படின்னு வரும்போது, அவருடைய ஒரிஜினல் கையெழுத்துல பாரதி பார்த்தா இப்படிதான் எழுதியிருப்பது. மிஞ்சனர் பொருள் வாணிகம் செய்வோர்னு பிரிச்சு எழுத மாட்டேன், வாணிகம் செய்வோர். வெஞ்சமற்குயிராகிய இந்த தொடர்ந்து பிரிக்காமல் அப்படியே நீளமா நெடுநிலையில தொடர்நிலையில எழுதக்கூடியது வந்து ஒன் ஆஃப் தி அகச்சான்று என்று சொல்வார். பாரதிக்கு வந்து தமிழ் இலக்கணம் தெரியாதுன்னு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு காலத்துல. அவர்களுக்கு எதிராக அவர்கள் ஒரு கட்டுரையில் எழுதியிருக்கிறார். ஆகவே மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர், வீர மன்னர் பின் வேதியர் யாரும். வீர மன்னர் பின் வேதியர் யாரும், தஞ்சம் என்று வணங்கிடும் தெய்வம், தரணி மீது அறிவாகிய தெய்வம். இதுதான் பிரித்து படிக்கிறது. இப்போ முதல்ல இருந்து பார்க்கலாம். வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு. இப்போ இந்த ஸ்டான்ஸா ஃபுல்லா என்ன சார் அப்படின்னு கேட்டா, நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா செகண்ட் ஸ்டான்ஸா இந்த ரெண்டுத்துல பார்த்தப்போ நான் என்ன சொன்னேன், இது யாருடைய தெய்வம் அப்படிங்கிறது இதுல பேசுது. இந்த தெய்வம் எங்கு இருக்கிறது, இருப்பிடம், தெய்வத்தினுடைய இருப்பிடம் என்ன என்று முதல் 2 ஸ்டான்ஸால பேசுறான். எங்கெல்லாம் இருக்கு? வெள்ளை தாமரையில் இருக்கிறது ஆரம்பிச்சு கள்ளமற்ற முனிவர்கள் கூறும் அதுல இருக்கா. அப்புறம் கீதம் பாடும் குயிலின் நாவை, கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டால், குயிலின் குரலை கிளியின் நாவை, இப்படி ஒவ்வொரு இடமா சொல்ல. அந்த 2 பாட்டும் சொல்றதுன்னா இந்த காடஸ் உடைய லொகேஷன் அது. இப்போ வரக்கூடிய 2 பாட்டு என்னன்னா, இது யாருடைய தெய்வம், இதெல்லாம் யாரு கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கறத இந்த 2 ஸ்டான்ஸால வரப்போற விஷயம். இதுல எடுத்த உடனே சொல்றான், வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் மாந்தர்க்கு குலதெய்வம் ஆவாள். இதுல ரொம்ப அருமையான விஷயங்கள் இருக்கு இந்த லைன்ல. எந்த லைன்ல தான் இல்ல பாரதியில. வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு. இப்போ தொழில் புரிய வேண்டிய அவசியம் என்ன என்பதை, எப்படி வந்து அன்னை துகிலினை மன்றிடை உரிதலுற்றான்னு சொன்னாலும் அது மாதிரி இங்க வந்து தொழில் புரிந்து உண்டு அப்படின்னு சொன்னாலே, இந்த வாழ்வதற்கான ஒரு வசதிக்காக நீ தொழில் புரிய வேண்டும். அது இயற்கை, அது தேவை. ஆனால் எப்படிப்பட்ட தொழில் புரிய வேண்டும்? வஞ்சமற்ற தொழில் புரிய வேண்டும். அப்ப எதுல இருக்கா? எல்லா தொழிலும் இருக்கிறாளா என்று கேட்டால் வஞ்சமற்ற தொழில தான் இருப்பான். எல்லா இடத்துலயும் இருக்க மாட்டான். இப்ப இதுல ஒரு சிக்கல், எல்லா தொழிலுக்கும் அறிவு தேவை. ஒரு திருடா இருக்கான், சில நேரம் வந்து திறக்க முடியலன்னா போலீஸ்காரனே அந்த ஊர்ல பாப்புலரா திருடனை கூப்பிட்டு கொஞ்சம் திறந்து விடுப்பாது எங்கேயாவது அப்படின்பா. அறிவு என்பது ஆண்டவன் கொடுப்பது. அது இந்த கலைமகள் கொடுக்கிறாள் அறிவு. அந்த அறிவை சரியாக பயன்படுத்த வேண்டும். ஒரு பொருள் இருக்கிறது, அதனுடைய பயன் என்ன? அது எல்லா தொழிலுக்கும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஒரு மேல அதாவது ஒருத்தனுக்கு வாட் யூ கால் ஹை ஜம்ப் பண்ற திங்ஸ் லைக் தட். ஒரு சுவர் ஏறி குதிக்கக்கூடிய திறன் இருக்கிறது, அதுக்கு வேண்டி பக்கத்துல ஏறி குதி திருடுறதுக்கு போனா. அப்போ இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறதால தொழில் புரிந்துண்டு போல. தொழில் புரிந்து உண்டு வாழ்வோர் குல தெய்வம் அல்ல, வஞ்சமற்ற தொழில் புரிந்து. பாரதி ஏன் அதை பேசுறான்? அதுதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுல இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னா, கலைமகள் பாக்குறா, இவன் வஞ்சம் பண்ணனா அவளுக்கும் கொஞ்சம் பங்கு இருக்குல்ல அதுல. இவனுக்கு இந்த இந்த வந்து இந்த டேலண்ட கொடுத்ததே தெய்வம் தானே. இஸ் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். அப்ப என்ன பண்றா, இதை கொடுத்துட்டு இந்த தெய்வம் எப்போது உன்னிடம் இருக்கும். பாரதி எழுதுகிறான், தெய்வம் வலிமையானது என்று சொல்கிறான். இந்த முரசு பாட்டுல அருமையா எழுதுவோம். அதுல நம்மை வாழ்விப்பது தெய்வம், வலிமையுடையது தெய்வம், நம்மை வாழச் செய்வது தெய்வம் என்று பேசுகிறான்.
ஆனா இந்த வாழ செய்யக்கூடிய தெய்வம் என்ன செய்யும்? அது வஞ்சம் இல்லாமல் இருந்தால், இந்த நாட்டுல ரொம்ப ரொம்ப மோசமா இருந்து வஞ்சம் தான். அது பாரதிக்கு தெரியும். நெஞ்சில் உரமையின்றி நேர்மை திறமின்றி வஞ்சனை செல்வார் அடி கிளியே வாய்ச்சொல்லில் வீரர் அடி. அப்ப ஒருத்தனுக்கு ஒருத்தன் வஞ்சனை செய்து கொண்டிருந்தான். கேட்டா அவனும் தொழில் பண்றாங்கிறான். என்னடா தொழில் பண்ற? எல்லாம் அவனை போட்டு கொடுத்துட்டு இருக்கேன்பா அப்படின்னா. பாரதிக்கு நம்ப தெரியும். பாரதி பின்னாடி வந்து எல்லாம் நின்றுட்டு உட்காந்துருக்கான். பாரதி ஒரு கட்டுரையில அருமையாக எழுதுகிறார். அந்த கட்டுரை நான் காட்டுகிறேன். அதுல எழுதுறார், ஐ எம் கோட்டிங் பாரதி. பாரத தேசத்தராகிய நாம் சகலவிதமான சுதந்திரங்களையும் இழந்து எங்கோ இருந்து வந்த ஒரு வெள்ளை நிற ஜாதியாருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம். நாம் 30 கோடி ஜனங்கள், அவர்கள் 2 லட்சம் கூட இல்லை. பாரதி வாழ்ந்த காலத்துல எழுதுறான். எவ்வளவு எவ்வளவு அனலிட்டிக்கல் எழுதுறான் பாருங்க. நாம் 30 கோடி ஜனங்கள், அவர்கள் 2 லட்சம் கூட இல்லை. உலகத்தோர் எல்லோரும் இதை எங்கு எக்காலத்திலும் இல்ல அற்புதம் என்று நினைக்கிறார்கள். இது என்ன அப்படி பண்றாங்க? 2 லட்சம் பேர் வந்து 30 கோடி மக்களை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிறான். 300 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து வாணிகனா வந்து அரசுல உட்காந்துருக்கான். இதனால் உலகத்தில் உள்ள மற்ற ஜாதியர்கள் நம்மை அடக்கி ஆளும் ஆங்கிலேயர்களை மகாவீர சூரர்கள் என்றும் ஒப்பற்ற பலிஷ்டர்கள், அதாவது ஒப்பற்ற வலிமை உள்ளவர்கள் என்றும் ஒப்புக்கொள்வதில்லை. 2 லட்சம் பேர் 3 கோடிய 30 கோடிய அடக்கி ஆள்றான். இதை வந்து பிரிட்டிஷ்காரன வெள்ளையர்களுடைய வலிமை என்று மக்கள் சொல்கிறார்களா உலகத்துல? இல்லவே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாய் நம்மிடத்தில் அவர்களுக்கு அவ்வளவு வெறுப்பும் மதிப்பும் குறைவும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த இந்தியர்கள் எவ்வளவு மோசமா இருந்தா இப்படிப்பட்ட கொஞ்சம் பேர் வந்து இத்தனை பேர் ஆள விட்டுருப்பான். அவர் எழுதுகிறார், இந்தியன் எங்கே போனாலும் நிந்திக்கப்படுகிறான். இந்த இந்தியர் என்ற ஆடுகளை ஆங்கிலேயர் மட்டுமல்ல, வேறெந்த ஜாதியாரும் லேசாக ஆளலாம் என்று நம்பி இருக்கிறார்கள். அப்படி இருக்க நாம் மிகுந்த அந்தஸ்துகளை பாராட்டினால் அது ஒவ்வா ஒழுக்கம் என்று பாரதி எழுதுகிறான். இதெல்லாம் விளக்க வேண்டும். மெய்வருத்தம் பாரார் பசிநோக்கார் கண் துஞ்சார் என்ற மூதுரைக்கு இணங்கி நாம் நடக்க வேண்டும் என்று பாரதி எழுதுகிறான். அதுல முக்கியமான செய்தி, இந்த நாட்டில இப்படி எல்லாரும் அடிமைப்பட்டு கிடக்கிற காரணம் என்ன என்று சொன்னால், கொஞ்சம் பேருக்கு இத்தனை பேர் அடங்கி நிற்பது காரணமே என்ன என்றால், இந்த ஆட்டு மந்தைகள் மாதிரி புத்தி எழுந்து, அப்படி கொஞ்சம் கொஞ்சம் புத்தி இருக்கிறவன் வந்து வஞ்சமாக இருக்கிறான், காட்டி கொடுக்கிறான். கெட்டபொம்மனை காட்டி கொடுக்க ஒரு எட்டப்பன் இருந்தது போல ஒவ்வொரு இடத்திலும் இருந்திருக்கிறான். அப்ப நீங்க பார்க்கும்போது ஒரு 100 ஆடு இருக்குன்னா அந்த ஆட்டுக்கு 100 ஆடு மேய்க்கிறவன் கிடையாது. ஒரே ஒருத்தன் சின்ன ஒரு குச்சி கையில வச்சு நிற்பான். அத்தனை ஆடு அவன் சொன்னபடி கேண்டு போகும். இதை நினைத்த பாரதி எழுதுகிறான், வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு. வஞ்சம்னா கபடம்னு அர்த்தம். கபடம். வாழும் மாந்தர் குலதெய்வம் வாழ். அப்படி நல்லபடியா தொழில் பண்ணி வாழறவனுக்கு சரஸ்வதி தேவி குலதெய்வம். எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கு. இப்ப குலதெய்வம் யாரு எனக்கு கேட்டானா, எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் சொல்லி கிராமத்துல இருந்த ஒரு குலதெய்வம். இப்படி மனிதர்கள் தான் குலதெய்வத்தை நாடி போவார்கள். ஆனா இங்க பாரதி என்ன எழுதுறான், சரஸ்வதி வந்து நீ ஒழுங்கா இருந்தா உன்னோட குலதெய்வமா மாறுறதுக்கு அவளே அப்ளிகேஷன் போட்டு வர. யூ see the difference. எவ்வளவு பெரிய விஷயம் அது. நாம் தேடி போகக்கூடிய குலதெய்வமாக எண்ணி வழங்கக்கூடிய அந்த தெய்வம் இருக்கிறதே, அது நீ ஒழுங்காக செயல்புரிந்தால் அது உன்னுடைய குலதெய்வமாக மாறுவதற்கு அது தானே வந்து நிற்கிறது உன் முன்னே குலதெய்வமாக. அதுதான் மீனிங் அதுக்கு. வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழும் மாந்தர் குலதெய்வம் ஆவாள். அடுத்தது, வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர். கொல்லர்னா யாரு? கொல்லன், பிளாக்ஸ்மித், ஆயுதங்கள் எல்லாம் செய்து கொடுப்போம். இதுல கூட ஒரு நயம், வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர். இந்த போர்க்களத்துல எதிரா முக்கியம் அப்படின்னா, போர்க்களத்துல எது முக்கியம்? உயிர் தான் முக்கியம். எல்லாருக்கும் முக்கியம் உயிர் தான் எப்போதும். ஆனா போர்க்களத்துல வந்து உயிர் ரொம்ப முக்கியம். அந்த உயிரை எடுக்கக்கூடியது எது? கொல்லர் செய்து கொடுத்த படைக்கலன். அப்ப வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர். அப்ப அங்க சண்டை போடக்கூடிய உயிர்கள் மட்டுமல்ல, அந்த சண்டை போடுவதற்கு ஆயுதம் படைக்கலனை படைத்து கொடுத்த கொல்லர் இருக்கிறார்களே, அவர் அந்த வெஞ்சமருக்கு உயிராக விளங்கக்கூடியவர். யாருக்கிட்ட அந்த படைத்திறன் இல்லையோ, படைக்கலன் இல்லையோ, அவர்கள் தோற்று விடுவார்கள். எனவே எழுதுகிறான் வெஞ்சமர். அது 2வது லெவல். முதல்ல யாருக்கிட்ட இருக்கா குலதெய்வமா வர சரஸ்வதி? யாருக்கெல்லாம் தெய்வம்ங்கிறது தானே இந்த இந்த ஸ்டான்ஸாவுடைய. யாருடைய தெய்வம்? முதல்ல வஞ்சமற்ற தொழில் புரிந்துண்டு வாழ்க்கையில வந்து எந்த தவறும் செய்யாமல்
நாம உண்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நல்லவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து நிற்கிறாள். அது மட்டும் இல்ல, கூட நிற்கிறான்னு சொன்னா இந்த தொழில் புரிந்து இந்த தொழில் செய்வதற்கு உனக்கு அனுகிரகம் பண்ற, தொழில் செய்வதற்கு அருளுகிறாள். நீ என்ன தொழிலை மேற்கொண்டாலும் அந்த தொழிலிலே திறமை மிக்கவனாக நீ மாறுவதற்கு அடிப்படை காரணமாக விளங்கக்கூடியவள் அன்னை சரஸ்வதி. எனவே அங்கே வந்து நிற்கிறாள். அதுபோல இந்த நாடு அவன் வாழ்ந்த காலத்துல அந்த அந்த பின்னணியில எழுதுகிறான். மன்னராட்சி இல்லாமல் இருந்தாலும் அது வந்து ஒரு அதிகாரம் என்பதாக நாம் கொள்ளலாம். ஆகவே அப்படி அதிகாரத்திலே உள்ளவர்களுக்கு அவர்களுக்கு பயனாக இருப்பது என்னவோ, படைக்கலன் என்று சொன்னால் அது காலத்துக்கு காலம் மாறும். கற்காலத்திலே மனிதன் கல்லை வைத்து அடித்துக் கொண்டிருந்தான், கல்லிலே படைகள் செய்தான். பின்னாடி உலோகம் கண்டுபிடித்த பிறகு உலோகத்திலே வந்தன. அண்ட் டுடே இட் இஸ் ஆல் டிஜிட்டல் வார், கம்ப்யூட்டரைஸ்ட். ஆகவே இந்த மாதிரி விஷயம் அட்டாமிக் வார் அண்ட் ஆல்சோ பயாலாஜிக்கல் வார் இப்படி போயிட்டே இருக்கு. ஆகவே இதை ஒரு குறியீடாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இங்கேயும் அன்னை இருக்கிறாள். வெஞ்சமர்க்கு உயிராகிய கொல்லர் வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சார். வித்தை ஓர்ந்திடுன வித்தை தேர்ந்திடு, வித்தையை கற்றுக்கொள்ளக்கூடிய. ஏன் அப்படி சொல்றான் அப்படின்னா, கொல்லருக்கும் தச்சருக்கும் சில ஃபார் எக்ஸாம்பிள், இட்ஸ் ராங் டு சே தெர் இஸ் அ மெக்கானிக்கல் ஜாப். ஒரு விஷயத்தை மெக்கானிக்கல்னு சொல்லி முடிக்க முடியாது. ஏன்னா இந்த இந்த தச்சர் கொல்லர் இவர்கள் போன்றவர்கள் they have to update themselves constantly. ஒரு கோவில் கட்டுறான், அது பண்றான், இன்னொரு பண்றான், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு மாதிரி செய்து கொண்டிருக்கிறான். அவர் ஒவ்வொரு முறையும் தன்னுடைய வித்தையை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். வித்தை ஓர்ந்திடு, இது பண்றான், இந்த இடத்துல நல்லா இருக்கு, இன்னும் இதோட அழகா பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ பவுண்டரி ஃபார் ஆர்ட். அந்த 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 கலை என்ற அனுபவத்தை வளர்க்கக்கூடிய விதம் இருக்கிறதே அது. As I said earlier, the creativity has got no boundary. Rather, it goes beyond. Let us go beyond. நான் என்னுடைய ஒரு முறை என்ன கல்லூரியில் இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் ஒரு ஸ்லோகன் we had to create. When I was heading the institution, I said we'll create a slogan and live by that. One year I said go beyond. That's my slogan. For students, if you are having only 40 marks, go beyond that. First class mark, you have got 100%, go beyond. அதை தேடணும், அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு. ஸோ கோ பியாண்ட் இஸ் அ ஒண்டர்ஃபுல் ஸ்லோகன் விச் இஸ் த பேசிஸ் ஆஃப் எவ்ரி கிரியேட்டிவிட்டி. அதுக்கு தான் என்ன நான் பாரதி வித்தை ஓர்ந்திடு சிற்பியர் தச்சர், அதுக்கப்புறம் யார்கிட்ட இருக்கா, மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர். மிஞ்சன்னா இந்த இடத்துல வந்து நிரம்பன்னு அர்த்தம், நிறைய, எக்ஸ்ட்ரா, எக்ஸஸ் சொல்றாங்க, மிஞ்சி இருக்கு அப்படிங்கிறோம். அப்படி மிஞ்ச நற்பொருள். இப்போ வணிகத்துல வந்து எப்பவுமே வாணிகம்ங்கிறது என்ன, இட் இஸ் a trade is something which happens between two parties, out of which one is benefited by the property, another is benefited by the compensation that he gets. அப்போ இவனுக்கு மிஞ்ச நற்பொருள்னா இந்த வாணிகத்திலே லாபம் கிடைக்க வேண்டும். அப்படி இந்த லாபம் என்ற இந்த நற்பொருள் இருக்கிறதே மிஞ்ச வளப்பமாக நிறைவாக கிடைக்கக்கூடியதெல்லாம் நற்பொருளாக இருக்க வேண்டும். இதுல இந்த அறவாணிகன் சிலப்பதிகாரத்துல வந்து ஒரு இடம் வரும். இளங்கோவடிகள்லாம் வந்து ஆழ்ந்து படிக்கணும். நிறைய படிச்சுட்டு அதுல உள்ளுக்குள்ள போய் பார்த்தா தெரியும். கோவலன் யார் என்று கேட்டான், இங்க அறவாணிகம் செய்யும் மாசாத்துவான் மகன். அறவாணிகம் செய்யும் அப்படின்னா அவன் வந்து அரசனுக்கே கொடுக்கக்கூடியவனா இருந்தாலும் வாணிகத்தை அறத்தோடு நடத்துவன். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். வேர் யூ ஆர் லைக்லி டு எர். Like Swami Vivekananda used to say, you have to, only when you are healthy, you have to say that you have to look after the people those are weak. நான் சண்டை போட மாட்டேன்னு வந்து ஒரு பலமுமே இல்லாம சொல்ல முடியுமா? Only when you are having the strength, you should say, I observe non-violence. அதுபோல வந்து வணிகம் என்பதில் வந்து ரொம்ப ஈஸியா தவறு பண்ணலாம், ரொம்ப ஈஸியா வந்து மக்களை ஏமாற்றலாம், ரொம்ப ஈஸியா அரசாங்கத்தை ஏமாற்றலாம். இன்ஃபேக்ட் இது எப்படி பண்றதுங்கிறதே வந்து இது வணிகத்துல வந்து ஒரு ஒரு ஆப்ஷனாவே இருக்கு இல்லையா, நம்ம பாக்குறோம். ஹவு இஸ் there anybody talking about the profit which involves the satisfaction of the customers from that end? யாரா பாக்குறாங்களா? அப்படி இருந்தா அதுதான் அறவாணிகம். இதுக்கு மேல முடியாதுன்னு. அறவாணிகத்துக்கு எப்படின்னா வந்து நான் யூஸ் டு சே, பழைய இவரது நம்ம ஏகே செட்டியார் அவர்கள் குமரி மலர் நடத்தினார்.
அப்போ இந்த இந்த விஷயம் வந்து பதிவிலும் இருக்கு. நண்பர் திருப்பூர் கிருஷ்ணனும் சொல்லியிருக்கார். எங்களுடைய நானும் தமிழ் வளர்த்த சான்றோர்ல நானும் அந்த ஏகே செட்டியார் பத்தி பேசும்போது இந்த குறிப்பை சொன்னேன். அதனால சொன்னார், குமரி மலர் வேண்டும் வந்து திருப்பூர் கிருஷ்ணன் ஒரு லெட்டர் போடுறார் குமரி மலர் ஏகே செட்டியாருக்கு. அப்பெல்லாம் வந்து எப்படி வாங்குறது ஊத்துறது இதெல்லாம் விற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு வாசகர் எழுதுறாரு திருப்பூர்ல இருந்து, எனக்கு ஒரு உங்க இஷ்யூ வேணும்னு. செட்டியார் என்ன திரும்ப எழுதினார்? அவர் எழுதினார், உங்களுக்கு கொடுப்பறதுக்கு இல்ல, இவ்வளவுதான் பண்ணணும்னு வச்சிருக்கோம். உங்க உங்க ஊர்ல வேற யாராவது வாங்கியிருக்காரு, 2 3 அட்ரஸ் தரேன், வாங்கிருக்க தெரியும், நீங்க அவங்க கிட்ட இருந்து வாங்கி நீங்க படிச்சுங்க அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவ இது போறோம், இதுக்கு மேல இது வந்து வணிகத்துக்காக தேவைப்பட்ட பொருள் வந்தாச்சு. இதுக்கு மேல இருக்கிறது வந்து யாரும் கேட்டாங்கன்னா மேல மேல ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறது இல்ல. ஸோ இது போல ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இது போல பல பேர் இருந்திருக்கிறார்கள். வாணிகர்கள், தனவந்தர்கள், வள்ளல்களாக இருந்திருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு ஒரு ஆஸ்பெக்ட், இருக்கிற பணத்துல இருந்து கொடுக்கிறது. ஆனா தவறான வழியில ஈட்டப்பட்ட பணத்தை நீ தானத்திலே கொடுத்து ஈக்குவேட் பண்ண முடியாது. வள்ளுவன்ல இருக்கு இதுக்கு மாதிரி நிறைய இதுக்கெல்லாம் வள்ளுவன் சொல்லாத விஷயமே இல்லை. ஆகவே பொருள் அதிகாரத்துல எக்கச்சக்கமா எழுதியிருக்காரு வள்ளுவர் இதெல்லாம் பத்தி. ஆகவே இங்க என்ன சொல்றாரு? அறம் என்பது முக்கியம். அப்போ வணிகர்களும் கலைஞர்களும் தங்களுடைய தொழிலுக்கு எந்த விதமான போதகன்ற என்று எழுதுனா மேல, போதகன்ற எழிலுடைத்தாகி, அது கூட சொல்லணும், அதுக்கு பொருள் சொல்லணும். கோதுன்னா தவறு, தவறில்லாத அழகுங்கிறான். எழில்னா அழகு. என்ன சார் அப்ப அர்த்தம்? அது ஓவியம் கோபுரம்னு சொல்றாங்க. கோதகன்ற எழிலுடைத்தாகி. இப்போ அழகு என்பது மனிதர்களை ஈர்க்கிறது. ஆனா அந்த அழகு உன்னை தவறான செயலுக்கு தூண்டக்கூடாது. என்ன சார் இது? ஒரு எக்ஸாம்பிள், மார்கழி மாசம் வீட்டு வாசல்ல கோலம் போடுறாங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அது உங்களை ஏதாவது தவறு செய்ய தூண்டுகிறதா? இல்லையே. ஒரு அருமையான இசையை கேட்கிறீர்கள், அது உங்கள் காதிலே பார்க்கிறது, மனத்தை மயக்குகிறது. அந்த இசை திரும்ப திரும்ப கேட்க வேண்டும் போல இருக்கிறது. அது உங்களை தவறு செய்ய தூண்டுகிறதா? இல்லையே. அப்படி கோதகன்ற எழிலுடைத்தாகி, எங்கு தவறு இல்லாமல் இருக்கிறதோ எழில், அங்கே அன்னை சரஸ்வதி இருக்கிறாள், அவள்தான் இந்த கலையை ஊட்டுகிறாள் என்று பேசுகிறான். அதுபோல இங்க இருக்கும்போது சொல்றான், மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர் வீர மன்னர் பின் வேதியர் யாரும். அப்போ வந்து இந்த 4 நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், அரசியலே இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள், ஓதுவதையும் ஓதுவத்திலையும் கல்வி அறிவை பற்றி செய்யக்கூடியவர்கள், தொழில் முறையில இருப்பவர்கள், ஓவியர்கள், கலைஞர்கள், இப்படி எல்லா தரப்பிலே இருக்கக்கூடியவர்களிடமும் சரஸ்வதி இருக்கிறாள். அப்ப பாரதியினுடைய ஐடியா என்ன அப்படின்னா, தொழில் ரொம்ப முக்கியம். நான் நினைச்சு பார்க்கிறேன், பாரதியை எப்படி பார்க்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த பாடல் அமைகிறது. இப்படி தொழில் பற்றி பாரதி நினைக்கிறார். தொழிலுக்கு யாரு அதிபதி? கலைமகள். அந்த கலைமகள் உனக்கு தொழில் அறிவை கொடுக்கிறாள். ஆனால் அந்த தொழில் அறிவிலே நீ தவறு செய்தால் உன்னோடு அவள் இருக்க போவதில்லை. இந்த தொழில் அறிவை வைத்துக் கொண்டு நீ நல்லது செய்யும் போதுதான் அங்கே கலைமகள் உன்னோடு இருக்கிறாள். தவறுக்கு எந்த நேரமும் தெய்வம் உட்படாது. அது சொல்றாங்க, அரசன் நின்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் வருவாங்களே ஒரு சொலவடை. அது போல வந்து இந்த தெய்வத்தை பற்றி சொல்றான். இப்ப வந்து பாரதியுடைய பாட்டில் தொழில்னு எல்லாரும் என்ன கேட்கக்கூடிய கேள்வி, நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல் என்று பாரதி பேசுவோம் ஒரு இடத்துல. பல பேர் கேட்பா, என்ன சார் கவிதை தொழில் அப்படிங்கிறான். நம்ம வந்து தொழில்னு சொல்றது வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அதை வந்து ஒரு சரியான வார்த்தையா பல பேர் நினைக்கல. அது தொழிலா வச்சுருக்காப்பா. அது தொழில் இல்லாம இருந்தா தான் பெரிய கவிதை என்பது தொழில் அல்ல. கவிதை என்பதனுடைய மூச்சு காற்று இதெல்லாம் சொல்லு. பாரதி எப்படி சொல்ல, கவிதை எனது தொழில் நான் நமக்கு தொழில் கவிதை நாட்டு குழைத்தல். இந்த நாட்டுக்கு வந்து உழைப்பவன் தொழில் செய்ய வேண்டும். நான் என்ன தொழில் செய்கிறேன் தெரியுமா? கவிதை ஏற்றுக் கொண்டிருக்கிறேன். அதை பற்றி விரிவாக கட்டுரையிலே பல இடங்களிலே பாரதி எழுதி செல்வார். அப்ப தொழில் என்பது, அப்ப இன்னொன்னு கேட்கலாம், சார் இது எழுதியிருக்கான, உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். அங்க என்ன சார் உழவு மட்டும்தான் இல்லைன்னு? அப்படி அல்ல. அங்க உழவுக்கும் தொழிலுக்கும் என்ன அர்த்தம்? 1 2 போல 100, 1 2 100 அப்படின்னு சொல்லி போறோம்ல, 1 கோடி சொல்றோமே, அது மாதிரி உழவு போல எல்லா தொழில்களும். அதுக்கு எங்க போகணும்னா, உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். வள்ளுவன் சொன்னானே, உழுவார் உலகத்தாருக்கு ஆணி என்று சொல்லானே, அப்படி எல்லா தொழிலும் ஆணி என்கிறான் பாரதி. வள்ளுவன் போட்டு கொடுத்த பாதையை பாரதி இன்னும் விரிவாக்குகிறான். வள்ளுவன் என்ன செய்தான்?
இந்த உலகமே நின்று போய்விடும். உழவன் இல்லை என்று சொன்னா உழவை பத்தி எழுதக்கூடிய அதிகாரம் கண்ணிலே ஒற்றிக்கொள்ளக்கூடிய அதிகாரம். இந்த மண்ணினுடைய பெருமை, இந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய உழவர்களுடைய பெருமை, இதை விட யாரு சொல்ல முடியும்? ஆனால் பாரதி என்ன நினைக்கிறான், அதுக்கு மேல என்ன, டேய் எல்லாரும் உழவன்டா, சொல்லேர் உழவன் என்று சொன்னான். அவன் அங்க மண்ணிலே பயிர் விளைக்கிறான், நீ மனத்திலே பயிர் விளைவிக்கிறாய். அங்கே அவன் அந்த அந்த பயிர்களுக்கெல்லாம் தீங்கு வராமல் இருக்க நீரினும் நன்றாம் எருவிடுதல் கட்டபின் நீரினும் நன்றதன் காப்பு என்று பிளான்ட் பேத்தாலஜி பத்தி வள்ளுவன் எழுதுகிறான். கட்டபின், அதாவது வீரெல்லாம் விட்டு நல்லா வந்ததுக்கு அப்புறம் நீரினும் நன்றதன் காப்பி, நல்ல எல்லாம் விளைஞ்சு நிற்கிறது, நெல்மணியோடு பசுமையாக தலையாட்டி கொண்டு மரகத பசுமை, கண்களிக்கும் மரகத பசுமை, மண்களிக்கும் மரகத பசுமை. அபிராமி அந்த அவர் எழுதுவார் பட்டார். எப்படின்னா, இந்த மண்ணுல இந்த பச்சை இருக்கு, மண்ணுக்கு சொந்தம் அது. அந்த மண்களிக்கும் மரகத பசுமை சொந்த, நம்மளை பார்த்து நம்ம நாமே ரசிக்கிற மாதிரி. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய அந்த நெல் வளர்ந்து நிற்கும் பொழுது அதுக்கு போய் தண்ணியை ஊத்துட்டு கூடாதா? நீரினும் நன்றதன் காப்பு, அதை பாதுகாக்க வேண்டும். எந்தெந்த நிலையிலே எதை செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டுதான் உண்மையான தொழில். தொழில் அதிகாரம் என்றே ஒரு மிகப்பெரிய எழுதியிருப்பார் துரை தனபாலன். பின்னாடியே கூட வர்றாரு இங்கூட. நான் சொல்லேர் உழவர் வில்லேர் உழவர் என்று சொல்லுகிறார். அவர் கவிஞருக்குனால சொல்லல, அந்த சொல் இருக்கிறது, வில்லேர் உழவர், சொல்லேர் உழவர். அப்படி எல்லா தொழிலுக்கும் உழவை அடிப்படையாக சொன்னதாலே பாரதி எளிமையாக சிந்து பாடலை எழுதி போகிறான். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு களித்திருப்போரை நிந்தனை செய்வோம். அவன் மாரஸ்தன்னா அந்த நிந்தனையிலே உருப்பிடுவான். இல்லைன்னா ஓகே அப்படின்னு தொடச்சி விட்டு போயிடுவான். அதுக்கு வேற ஏதாவது பண்ணோம், அடுத்த லெவலுக்கு போனோம். அப்ப இந்த உழவைக்கு தொழில் சொன்னா, அப்ப இந்த தொழில் சொல்றானே, அப்ப இந்த தொழிலுக்குலாம் காரணம் போன இந்த பாட்டுல தெரியுது. என்ன சொல்றான் அந்த பாட்டுல? நன்றிது தேர்ந்திடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு வேண்டும். எந்த பாட்டுல கேட்டான்? பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த பாரத நாடு. அதுல கடைசி ஸ்டான்ஸால எழுதுவான், புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி. சாரி, கொஞ்சம் அவன் பாடுறான் அந்த பாட்டுல. யாருக்கு பாடுறான்னு, அந்த பாட்டு இந்த பாட்டு சுதந்திரம் வாங்கின போது பாரதி முன்னாடியே எழுதிட்டான். சுதந்திரம் வாங்கின போது 1947 ஆல் இண்டியா ரேடியோல டி.கே. பட்டம்மாள் பாடுறா இந்த பாட்டை. ஆனா டி.கே. பட்டம்மாள் இந்த பாட்டுக்கு காசு வாங்கல. வானொலியில சன்மானம் கொடுத்தபோது வேணான்ட்டான் அந்த அம்மா. 2 வாட்டி பண்ணா சொன்னேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு. டி.கே. பட்டம்மாள் காசு வரல. என்ன பாட்டுனா, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. பாரதி எவ்வளவு தாபத்துல பாடுறான், ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று. சுதந்திரம் ஆனந்தத்தை கொடுத்திருக்கிறா? சுதந்திரம் அடிமைத்தலை உண்மையாக விலக்கி விட்டதா என்றெல்லாம் யோசித்து பார்க்கக்கூடிய பாடு. அவன் தெரியல, 21க்கு முன்னாலே எழுதுறான். 20 வருஷம், 25 வருஷத்துக்கு, 27 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுறான் பாட்டு. அந்த பாட்டுல எழுதுறான், புல்லடிமை புல்லடிமை தொழில் பேணி. புல்லடிமை தொழில் பேணி, பேணுதல் தான் வளர்க்கறது. குழந்தைகளை பேணி வளர்த்தார்மா. பேணி வளர்த்தனா ஏதாவது பால் பேணி, தூது வந்த பேணி எல்லாம் கொடுத்து வளர்க்கறதுன்னா, பேணினா வளர்த்தல் அர்த்தம் தமிழ்ல. பேணுதல், பாதுகாத்து வளர்ப்பது பேணுதல், பாலனம் செய்தல் என்பார்கள். அப்படி புல்லடிமைத்தனம் பேணி. ஏன்னா இவ்வளவு அடிமையா இருக்க, நல்லா இருக்கு, இதே சுகமா இருக்கு. பல பேர் சொல்லி கொண்டு வந்தார்கள், வெள்ளையர் காலமே ரொம்ப நல்லா இருக்கு சார். அவன் தான் இதெல்லாம் ட்ரெயின் ட்ராக் எல்லாம் போட்டான். அவன் கொள்ளடிக்கிறது ட்ரெயின் ட்ராக் போட்டான். இங்கிருந்து கொள்ளடிச்ச பொருளை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் விடுறதுக்கு அவனுக்கு ட்ராக் தேவை இல்லை, அதுக்கு வேண்டி போனான். நம்மால் அதை பார்த்து புல்லுக்கும் அங்கே பொசியுமாம்னு அவன் போட்டதை உட்காந்துருக்காங்க. பாரதியாராம் புல்லடிமை தொழில் பேணி. இனிமையாண்டா அதை நினைச்சிட்டு இருக்கீங்க? சுதந்திரம் வந்தாச்சு, ஆனந்த சுதந்திரம் வந்தாச்சு. பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி என்று சொன்னான். பேராசிரியர் அருமையா விளக்கம் அதுல என்ன அப்படின்னா, பேணி இங்க ஏன் நான்னு சொன்னா, அந்த நாணம் மனசுக்குள்ள இருந்தா தான் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டான். இப்போ மனிதர்களுக்கு அந்த நாணம், அந்த வெட்கம் இருக்க, அது என்ன பயன் என்று சொன்னால், என்ன பயன்? ஒரு தவறை மறுபடியும் செய்யாமல் இருப்பதற்கான ஒரு ஒரு பாதுகாப்பு. அதுதான் அப்படி இருக்கணும்.
சில பேர் அப்படி திருப்பி ஒரே தப்ப பண்றாங்கன்னா அவனுக்கு நாணம் கிடையாது. வேற என்ன சொல்ல முடியும்? ஆகவே புல்லடிமை தொழில் பேணி பண்டு போயின நாட்களுக்கு இனி மனம் நாணி தொல்லை இகழ்ச்சிகள் தீர இந்த தொண்டு நிலைமையை தூவென்று தள்ளி ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று பாடுகிறார். ஆகவே தொழிலை பற்றி சொல்லும் போது வஞ்சமற்ற மிஞ்ச நற்பொருள் வாணிகம் செய்வோர் வீர மன்னர். இதுல நிறைய இடத்துல பாடுறான். இதை பத்தி பல இடங்கள்ல பாடுறான். அதுல இந்த இடம் இந்த எல்லாம் ஆயுதம் செய்வோம் காகிதம் செய்வோம் இடத்துல பாரதி பாடுற ஒரு இடத்துல ஓவியம் செய்வோம் நல்ல ஊசிகள் செய்வோம்னா அந்த பாட்டை நீங்க இன்னொரு வாட்டி படிச்சு பாருங்க. அவனுக்கு எதுக்கு அதுக்கு வேண்டி எழுதல, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம். காகிதம் செய்வோம், ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம்னா. ஏன் அப்படின்னா ஒரு காலத்துல காகிதம் ஆயுதமாக மாற போறதுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு எழுதுறத பிரிண்ட் ஆனதெல்லாம் நம்பிட்டு இருக்காங்களே. ஊடகம் has become the what you call the most liberated people. They can guide and they can எப்படி வேணா பொதுமக்களை மாற்ற அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ற அளவுக்கு வந்துருது. ஆகவே என்ன சொன்னா, ஓவியம் செய்வோம் ஊசிகள் செய்வோம் அப்படின்னா அப்ப என்னன்னா எதிர் துருவத்திலே இருக்கக்கூடிய தொழில்கள் எல்லாம் ஒரே பின்னணியை கொண்டவை. ஒரே பின்னணி என்று சொன்னால் இங்கே தெய்வத்தை பாடுகிறான், அது கலைமகளை கொண்டவை. அந்த ஊசி பண்றதும் ஒண்ணுதான், நீ ஓவியம் போடுறதும் ஒண்ணுதான்யா. ரெண்டுத்துக்கும் அந்த நுட்பம் வேணும். அல்டிமேட்லி இது அனைத்துக்கும் அடிப்படையாக நிற்பவள் கலைமகள் என்று சொல்கிறான். உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்று எழுதுவான். இப்ப உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழிலையும் உவந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவன் இந்த வாணி தெய்வத்தை வணங்க வேண்டும், இந்த வாணியை கேட்க வேண்டும். அதுல அந்த 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 அறிவு வேண்டும், தொழில் செய்வதற்கு அறிவு வேண்டும். ஐ வில் கோட் பாரதி. ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய இடம் அது. பாரதி இந்த கட்டுரையெல்லாம் எழுதியிருக்காங்கிறது பல பேருக்கு தெரியாது, வெளியிலே தெரியறது இல்லை. ஆகவே இந்த பாட்டை சொல்லி நான் அதை அந்த விளக்கக்கூடிய விஷயமா சொல்றேன். எழுதலாம் பாரதி. அறிவே வலிமை, அறிவே வலிமை. அவங்க மல்லிகா பாரதி கட்டுரையில் வச்சுட்டு இருக்காங்க. பாரதி கட்டுரையில் தயவு செய்து படிமா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. பாரதியுடைய கவிதை போல சற்றும் குறைவில்லாத அமுத துளிகளை வைத்துக் கொள்ளக்கூடிய விஷயங்கள் கட்டுரைகள். அதுல எழுதுறான் பாரதி, அறிவே வலிமை, கல்வியே செல்வத்தின் தாய், சரஸ்வதியும் லட்சுமியும் மாமியும் மருமகளும் போல்வர் என்றும் கல்வியுள்ள இடத்தில் செல்வமும் செல்வமுள்ள இடத்தில் கல்வியும் ஏற்படுதல் மிகவும் அரிது என்று நமது நாட்டில் பரம மூடத்தனமான கொள்கை ஒன்று பரவி நிற்கிறது. பல பேர் சொல்லுவாங்க செல்வம் இருக்கிற இடத்துல கல்வி இருக்காது, கல்வி இருக்கிறது கல்வியா செல்வமா வீரமா பாட்டு வச்சு பட்டிமன்றம் நடத்தி மேக்கப் போட்டு சினிமாவே எடுத்து முடிச்சாச்சு. பாரதி எழுதுகிறான், என்னையா பண்றீங்க? எழுதுறான், வெறுமே வர்ணனைகளும் கற்பனைகளும் சமைத்து யாருக்கும் எளிதில் புலப்படாத வலிய நடையில் காவியங்கள் எழுதுவதிலே படித்த படிப்பையெல்லாம் செலவிடுவோருக்கு அதிக செல்வம் சேர மார்க்கமில்லை என்பது பிரத்யட்சம். நீ மகா கேவலமா உட்காந்து எழுதியிருந்தா உனக்கு எப்படி வரும்? அதை விட சொல்ல முடியாது. அவன் சொல்றான், இப்படி பண்ணக்கூடாது, இது இக்காலத்துக்கு பொருந்தாது. காவியங்களை கூட எளிய நடையில் எழுதினால் அச்சு தொழிலும் பொதுஜன கல்வியும் பரவி வரும் இக்காலத்தில் ஆசிரியர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கும். விச் இஸ் அ ஃபேக்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த சுய முன்னேற்றம் அது மாதிரி இந்த மோட்டிவேஷன் திங் இதெல்லாம் எழுதுற புக்ஸ் எல்லாம் நிறைய வித்துருக்கு. ஏதோ தேவைப்படுறது, அதாவது சமுதாயம் தேவைப்படக்கூடிய புக்கு எழுதுறது இல்லை. நான் ஒரு பிரமாதமா ஒரு நாவல் எழுதியிருக்கேன், என் மண்டையில இருந்து ஒரு பெரிய இது நாவல் நிறைய பேர் படிக்கிறது சார்னா அது எப்படி படிப்பான்? அதுக்கு தேவைப்படணும்ல. நாங்க எழுதுதான் இலக்கியம் எழுதான் எல்லாரும் படிக்க சொல்ல முடியாத. ஆனா இன்னைக்கு there are books which are selling in thousands and thousands. திரும்ப திரும்ப செல்லாரு. பாரதி எழுதுறான், ஆசிரியர்களுக்கு ஏராளமான லாபம் கிடைக்கும் காவியங்கள் எழுதுவதற்கு மாத்திரம் படிக்காமல். ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட் மை ஆனர், யுவர் ஆனர் என்று சொல்ல மாதிரி, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். காவியங்கள் எழுதுவதற்கு மாத்திரம் படிக்காமல் பல வகை வியாபாரங்களுக்கும் தொழில்களுக்கும் வேண்டிய படிப்புகள் படித்து அவற்றை ஊக்கத்துடன் கையாளுவோருக்கு மேன்மேலும் செல்வம் பெருகும். ஆதலால் தொழிலாளிகளே, கல்வி பயிற்சி செய்யுங்கள், உங்களுக்கும் உங்கள் மக்களுக்கும் கல்வி அறிவு மிகுதற்கு உள்ள வழியை பாருங்கள் என்று எழுதுகிறான். So it is very clear. We think, அதாவது நம்ம நாட்டில் who is a literate அப்படின்னு கேட்டா என்ன ஒரு டெஃபினேஷன், என்ன லிட்ரேட்னு கேட்டா இப்போ கணக்கெடுக்கிறாங்க, ஜனத்தொகை கணக்கு மாதிரி. யாரெல்லாம் படித்தவர்கள் கேட்டா யாரெல்லாம் கையெழுத்து போடுறாலும் அவெல்லாம் லிட்ரேட், அவ்வளவுதான்.
அந்த கையெழுத்து வந்து ஸ்டூடெண்டே ஒருத்தன் பண்ணான், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு மேல கையெழுத்து போட்டான். அது கீழே போடல. அது தெரியாத அளவுக்கு கையெழுத்து போட்டு இருக்காங்க. இதுதான் லிட்ரேட்டா? அப்போ வந்து படிப்பறிவு என்று சொல்லுது, இட் இஸ் நாட் மியர்லி ரீடிங் சம்திங். அது பயனுள்ள விஷயம். பாரதி எப்படி படிப்பை கற்றுக் கொடுறா, பயனுள்ள ஒரு நேரம் படிக்கட்டும், இன்னொரு நேரம் ஏதாவது கைத்தொழில் கற்றுக்கொள்ளுங்கள். we have seen last 10 years or 15 years, அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு லாஸ்ட் 15-20 வருஷமா அதுக்கு முன்னாடி எப்படி engineering colleges have been filled by people, but we always find an electrical engineer cannot fix a bulb at home, a mechanical engineer cannot fix a leaking pipe at home. You are not understanding. என்ன மாதிரி நான் பாட்னி படிக்கிறேன்னா பாட்னி படிச்சேன், வீட்டில் ஒரு கிச்சன் கார்டன் போடலாமே, ஒரு காய்கறிக்கு அதாவது தன் துறையிலே அதை எடுத்துக்கொண்டு சொல்ல. அதை தான் சொல்றான் பாரதி. ஹவு டு கோ பியாண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நான் சொன்னேன் இல்லையா? தேர்ந்திடு, ஓர்ந்திடுங்கிற. அப்படின்னா தேர்ந்திடு. என்ன தேர்ச்சி? நீ இதை படிச்ச, இதுல இன்னும் மேல என்ன பண்ண முடியும்? இந்த அறிவை சொல்லக்கூடியது தெய்வம். ஆனா அந்த அம்மா அடிப்படையா கொடுத்துருவா. ஒரு தாய் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டுருவா, உருப்படியான பையனை உருப்படியா கவனிச்சுப்பா. அது மாதிரி அடிப்படையான வித்தையை எல்லாரும் கொடுத்துட்டா கலைமகள். ஆனால் நீ முயன்றால் இன்னும் மேல கண்டுபிடிக்கலாம். சில பேர் நம்ம நாட்டில் வந்து கோவிட் வந்த போது இந்த நாட்டில் அதுக்கான ஊசியை கண்டுபிடித்தார்கள். அந்த மருந்து உலகத்துக்கே நம்ம சப்ளை பண்ணோம் சார். அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுக்கு உறுதுணையாக நின்றவள் கலைமகள் என்று சொன்னால், அந்த கலைமகளை குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட, அல்லது கலைமகளே உன்னுடைய குலதெய்வம் நான் என்று அருகே வந்து அமர்ந்தாலே அதுக்கு காரணம் வந்து இவருடைய முயற்சி, நன்முயற்சி. அப்ப நற்றிறமை என்று பாரதி பேசுகிறானே, அந்த திறமை வளர்க்கக்கூடிய விஷயத்துல தான் இருக்கிறது எல்லா விஷயமும். அப்படி வீர மன்னர் பின் வேதியாரும் தஞ்சம் என்று வணங்கிடும் தெய்வம், நீதான் எங்களுக்கு தஞ்சம் என்று வணங்க வேண்டும். ஆர் வி டூயிங் தட்? ஃபார் எக்ஸாம்பிள் லிட்ரேச்சர். இப்போ நான் நினைக்கிறேன் பேங்க்ல இருக்கிறவங்க எல்லாம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சுந்தரராஜன் பேங்கரா இருந்திருக்கார். பட் he has been also in teaching. He was teaching bankers. புதிய முறைகள் எல்லாம் அலுவலகத்தில் இருக்கும்போது அதை கொண்டு செலுத்துறதுக்கு, அதை சொல்றதுக்கு பேசணும். இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பிரதர் இந்த பேங்க்ல பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ரெகுலர் டீச்சர்ஸ் were there, training centers were there. I have gone to LIC to teach something. LIC டிபார்ட்மெண்ட்ல ஏதோ ஒன்று கேட்டாங்க, டீச் பண்ண. எல்லா இடத்துலையும் கல்வி தேவை. பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரிகளையும் எப்படி ஒருவர் பேசி மற்றவர் கேட்கிறார்களோ அது போல கான்ஸ்டன்ட் அப்டேட்டிங் மஸ்ட் பி தேர். மாருதி போன்ற பல தொழிற்சாலைகள் வெளிநாட்டு கான்ட்ரிபியூஷன் இதுல கொலாபரேஷன்ல இருக்காங்களே, அவங்க எல்லாம் கான்ஸ்டன்ட் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். எல்லா ஐடி கம்பெனி ஈவன் டுடே ஆல் ஃபங்க்ஷனிங் பீப்புள். அதை யாரும் பெருசா நினைக்கிறதுலாம் இருக்க தொழில்ல. அது மாதிரி வந்து தொழில்ல எப்படி பண்ணலாம்? சின்ன சின்ன கலைஞர்கள், ஒரு வீடியோல பார்த்தேன், உடஞ்சி போன ஃபியூஸ் ஆன டியூப் லைட் இருக்க, அதை யாரும் தெருவில் உட்காந்துருக்கான் பாவம், உயரிய கலைஞர். அது எல்லாருடைய காலில் குத்தும், வேஸ்ட். அதை என்ன பண்ணா உடைச்சு சின்ன சின்னதாக பெயிண்ட் அடிச்சு அழகான கலைப்பொருளாக மாற்றுகிறான். ஓலையில எடுத்து வைத்துக்கணும். ரொம்ப ஒரு சாதாரண சின்ன 2 பக்கமா வெட்டி, இந்த பனை ஓலை எங்க ஊர் பக்கம்லாம் இருக்கும், அதுதான் திருநெல்வேலி ஃபுல்லா இதுதான். அதான் யாரோ நேத்தி கூட சொன்னாங்க, வானம் பொழிகிறது பூமி விளைகிறதுன்னு. எங்க ஊர் ஆளு பேசியிருக்க மாட்டான்னு ஒரு அம்மா சொல்றா. திருநெல்வேலியில எதுப்பா வானம் மழை எல்லாம், கட்டமோலாம் பேசியிருக்க மாட்டான். எங்க ஊர்ல வந்து மண்ணை பாத்தியா பார்த்தா, அது மாதிரி அந்த ஊர்ல பனை ஓலை தான் கிடைக்கும். அந்த பனை ஓலை கிளீனா வெட்டி ஒரு நிமிஷத்துல எடுத்து அது கூடையாக பின்னுகிறார்கள். இதெல்லாம் எழில் அல்லவா? இதெல்லாம் தீங்கற்ற கலையினுடைய திறமை அல்லவா? பிறருக்கு உதவக்கூடிய செய்கை அல்லவா? இது சமுதாயத்திலே அன்பை வளர்க்கும், அறிவை வளர்க்கும் பொருளாதாரம், அடிப்படை பொருளாதாரம் தான் வஞ்சமற்ற தொழில் புரிந்து. ஒரு மண்பானையை செய்து மண்பானை வரைந்து அதை வித்து அதுல இருந்து கூட 10 பைசா கிடைக்காது, வித்துன்னு பிழைக்கிறாங்களேப்பா. இவங்க கிட்ட இல்லாத சரஸ்வதி அவங்க கிட்ட வந்து உட்கார, ஒரு டாக்டரேட் வாங்கினா வந்துருவாள? அதுதான் சொல்றேன் பாரு, சரஸ்வதி என்று சும்மா பூஜை பின்னாடி வருது. அப்போ வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் வந்து எல்லாரும் சொன்னாங்க சகலகலவலி மலையிலிருந்து. அது கிளி, பாரதி குயில். எனவே பாரதி இங்கே புதிய கற்பனையை உள்ள போடுறான். அப்ப சொல்ற தனக்கு தானே ஒரு அடைமொழி கொடுத்து கொண்டு வருகிறான். கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். டேய், நான் நீதியும் சொல்லுவேன்டா, அன்பாயிரு, பண்பாயிரு, தெய்வத்தை தொழு எல்லாம் சொல்லுவேன். ஆனா அதுல வித்தியாசமா ஒரு விஷயம் சொல்லுவேன். அதாவது தெய்வத்தை கும்பிடு, சரஸ்வதியை கும்பிடுன்னு சொல்லுவேன். ஆனா நீ கும்பிடும் போது எதை நினைத்து கும்பிட வேண்டும் என்று புதுசா சொல்லி காட்டுவேன். அப்ப பாரதியில ஒரு பக்கம் கிளி, ஒரு பக்கம் குயில். ஆகவே இந்த வித்தியாசத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த கான்ஸ்டன்ட் விஷயம் சொல்றான், தரணி மீது அறிவாகிய தெய்வம்.
தஞ்சமென்று வணங்கிடும் தெய்வம் தரணினா பூமி உலகம், தரணி மீது அறிவாகிய தெய்வம். நாலேஜ் இஸ் பவர் என்று சொன்னார்கள். அந்த அறிவு என்ன நினைக்கிறான், ஒரு பட்டம் வாங்குவதா அறிகம் நினைக்கிறான். அப்படி இல்ல, கைவினைஞர்கள், கைத்தொழில் இருக்கிறதே, அதுல இல்லாத விஷயம் என்ன? மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் எதை கதருக்கு ஆரம்பிச்சாரு, அது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல இருந்து, அதாவது நம் கையாலே ஒன்றை செய்து, வீட்டுல வந்து கிச்சன் கார்டன் என்று சொல்லுகிறார்கள். நம்ம வீட்டுல ஏதோ ஒன்று ரெண்டே ரெண்டு தான் வந்திருக்கும், ரெண்டு ரெண்டு மிளகா இல்லைன்னா ஒரு ரெண்டு தக்காளி, அதை எப்படி டேபிள்ல கொண்டு வச்சிருப்பாங்க, ஒரு போட்டோ எடுத்து முகநூல்ல போடுது, எங்க வீட்டுல விளைச்சது அப்படில. மார்க்கெட்ல வந்து குப்பை குப்பை மாதிரி கலக்கு வச்சிருவான், அதுல வந்து அதை பத்தி கவலையே கிடையாது. அப்ப ஒவ்வொரு தக்காளிக்கும் அது 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 என்ன, அந்த தக்காளி வித்தியாசமானதா? யாரோ அவருடைய உழைப்பிலே, யாரோ அவருடைய அறிவு திறனிலே, யாரோடைய உண்மையான அந்த ஆற்றல் மிகுந்த உழைப்பிலே எப்ப தண்ணி விடணும், எப்போ வந்து கொத்தி விடணும், எப்போ அதுக்கு மருந்து தெளிக்கணும், இதெல்லாம் தெரிந்துதானே ஒரு மூட்டையில தக்காளி வருகிறது, ஒரு மூட்டையில அரிசி வருகிறது. அதுக்கு அந்த மரியாதை கொடுக்க வேண்டாமா? அப்ப ஒன்றை ஒன்று பிணைந்து இருக்கிற இந்த சமுதாயத்திலே இது எல்லாமே கலை அரசியா விளங்கக்கூடிய கலைமகளுடைய அந்த அருளிலே கிடைக்கிறதுன்னு சொன்னால் சமுதாயம் எவ்வளவு ஒற்றுமையோடு இயங்கும். யாரும் எந்த தொழிலும் தவறா பார்க்க மாட்டார்கள். எல்லா தொழிலும் இருக்கிறது. தீங்கு செய்யால அனைத்து தொழிலும் என்று பின்னாலே அதை சொல்லுகிறான். இது யாருடைய தெய்வம்? இதுல நம்ம பார்த்த என்னன்னா, யார் தெய்வம் என்று சொல்லுகிறான். ஒன்று, வஞ்சமில்லாத தொழில் புரிபவர்கள். இரண்டாவது, அவர் குலதெய்வம் ஆயிடுறார். ஃபர்ஸ்ட் அதை சொல்லிடுறான், குலதெய்வம். அதாவது குல குலதெய்வம், சில பேர் குல தெய்வம்ங்கிறான். அதை தமிழ் சரியா போடல. குலதெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் சிவன் நம்ம வணங்கலைன்னா கொலை பண்ணி விடணும் ஒருத்தன். சார் குலதெய்வம் நீங்க பார்க்கணும் சார், இல்லைன்னா ஒன்றும் வராது சார். எந்த தெய்வம் கெடுக்காது. பாரதி எழுதுறான், வலிமை உடைய தெய்வம் நம்மை வாழ்விப்பது தெய்வம். எந்த தெய்வம் அவ உங்ககிட்ட வந்துடுறாமா, குல தெய்வமா. நீ ஒரு தொழில் பானை பண்றியா, உங்ககிட்ட வந்துடுறா. ஆனா அந்த பானையில வந்து எல்லாம் கண்டதெல்லாம் அடைச்சு கள்ளத்தனமா பண்ணா உங்ககிட்ட இருக்க மாட்டா. அப்ப வஞ்சமற்ற தொழில். ரெண்டாவது வந்து கொல்லர்கள், அரசியல இருக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள், வாணிகம் செய்வது, எஸ்பெஷலி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் எக்கானமி ஆஃப் அ கண்ட்ரி, அதுல எந்த தவறும் இல்லாம இருப்பவர்கள். அப்போ வந்து இந்த சரஸ்வதி இது கொடுத்தாதான் லட்சுமி கடாட்சம் இருக்கும் இல்லையா? இவங்க ஒழுங்கா இருந்தாதான் அங்க லட்சுமி கடாட்சம் வரும். அதான் பாரதியாரா என்னையாவது பரம மூடத்தனம், கல்வி இருக்கிறதுல செல்வம் வராதான், செல்வம் இருக்கிறதுக்குள்ள கல்வி வராதான். இப்படி யாரோ சொல்லி வச்சிருக்கான், அதை நம்பின்னு இருக்கீங்களா? அப்படி அப்படி வந்த செல்வம் தப்பான செல்வம் தானே. கல்வி இல்லாமல் ஒருவன் கோடிக்கணக்கான செல்வத்தை ஈட்டினால் அது தவறான வழியில வந்தது. ஆகவே இதெல்லாம் தெரிவிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்டான்ஸா இது. மூன்றாவது வெள்ளைத்தாமரை பூவிலற்பால மூன்றாவது ஸ்டான்ஸா பார்த்தோம். அது வந்து என்னன்னா, அது 2, 3, 4 ரெண்டுமே இது யாருடைய தெய்வம் என்பதை வரையறுக்கக்கூடிய செய்யுள். தன்னை நன்றாக வகைப்படுத்திக் கொண்டு படிக்கக்கூடியவர்கள் மேலும் மேலும் படித்தால் இதிலிருந்து அறிவு செல்வத்தை பெறலாம் என்று மனதிலே சங்கல்பம் செய்து கொண்டு ஒரு நேரத்திலே கிளியாகவும் ஒரு நேரத்திலே குயிலாகவும் பாடித்திருந்த பைந்தமிழ் பாவலன் பாரதியினுடைய அற்புதமான வரிகளை இன்று சந்தித்தோம். இனி மேலும் காண்போம். நன்றி, வணக்கம்.